விழுப்புரம் அருகே உள்ள ஐயனம்பாளையத்தில் அரசு பேருந்தை முந்தி செல்ல முயன்ற முட்டை வாகனம் கட்டுப்பாட்டை இழந்து கவிழ்ந்து விபத்திற்குள்ளானது. 2.5 லட்சம் மதிப்பிலான 1 டன் முட்டை உடைந்து சேதமாகின. இதுகுறித்த கூடுதல் விவரங்களை செய்தியாளர் வினோத் வழங்க கேட்கலாம். வினோத், ஐயனம்பாளையத்தில் இந்த விபத்தானது எப்போது எப்படி நேரிட்டது? 2.5 லட்சம் டன் மதிப்பிலான முட்டையானது சேதமடைந்திருக்கிறது. இது பற்றி முட்டையின் உரிமையாளர் சொல்லும் கருத்துக்கள் என்ன? வணக்கம் கடவுளாக. விழுப்புரம் அருகில் கெடார் பகுதிக்கான குணசேகரன் நாமக்கல்லிலிருந்து முட்டை கொள்முதல் செய்து விழுப்புரத்தில் விற்பனை செய்து வருகிறார். இந்நிலையில் இன்று கெடாரிலிருந்து விழுப்புரத்திற்கு அவருக்கு சொந்தமான சரக்கு வாகனத்தில் முட்டை ஏற்றிக் கொண்டு விழுப்புரம் அருகே உள்ள ஐயனம்பாளையம் பகுதியில் வந்து கொண்டுள்ளார். அப்போது விழுப்புரம் செஞ்சி தேசிய நெடுஞ்சாலை எதிரே சென்ற அரசு பேருந்தை சரக்கு வாகனம் முந்த முயன்ற போது கட்டுப்பாட்டை இழந்த வாகனம் கவிழ்ந்து விபத்துக்குள்ளானது. இதில் ஓட்டுநர் லேசான காயங்களுடன் அதிர்ஷ்டவசமாக உயிர் தப்பினார். இதில் விற்பனைக்காக கொண்டு செல்லப்பட்ட 2.5 லட்சம் மதிப்பிலான 1 டன் முட்டைகள் சாலையில் விழுந்து உடைந்து சேதமாகின. இந்த விபத்தின் காரணமாக விழுப்புரம் செஞ்சி நெடுஞ்சாலையில் சிறிது நேரம் போக்குவரத்து பாதிப்பு ஏற்பட்டது. விபத்து குறித்து தகவல் இருந்த விழுப்புரம் தாலுகா போலீசார் வாகனத்தை அப்புறப்படுத்தி போக்குவரத்தினை சரி செய்து சாலையை உடைந்து கிடக்கும் முட்டைகளை அகற்றும் பணியில் ஈடுபட்டு வருகின்றனர். இந்த ஏற்கனவே முட்டையின் விலை இமயத்தை தொட்ட நிலையில் இந்த முட்டை 1 டன் முட்டை உடைந்தது மிகவும் சோகத்தில் உள்ளதாக முட்டை உரிமையாளர் குணசேகரன் தெரிவித்து வருகிறார். விவரங்களை வழங்கியமைக்கு நன்றி வினோத்.